வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான். சேலரி 15,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட்டு 2/9/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலெக்டர் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி கேபிட்டல் லெட்டரில் உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் என்ன, ஏஜ், அதே மாதிரி மெரிட்டல் ஸ்டேட்டஸ், உங்களுடைய அட்ரஸ்ஸு. ஸோ இது எல்லாமே கரெக்டாக வந்து எழுதணும். இந்த அட்ரஸில் வித் பின்கோடோட வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா, அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எழுதலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து டேஷ் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நேம் எழுதி இந்த இடத்துல சைன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய கல்வி தகுதி சான்று, அதாவது ஜெராக்ஸ் காப்பி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டினுடைய ஜெராக்ஸ் காப்பி, உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, ஸோ அதெல்லாத்தையும் வச்சு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அரையன் 705 7வது தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருப்பூர், இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் 0421291198 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆற்றுப்படுத்தினர் கவுன்சிலர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலருங்கிற கேட்டகரி ஆகட்டும். அடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ இது மாதிரியான கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலருக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் உளவியல், சமூகவியல் அல்லது வந்து பொது சுகாதாரம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆற்றுப்படுத்துதல் பட்டதாரி, ஸோ இது மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, சைக்காலஜி, சோசியாலஜி, ஸோ பப்ளிக் ஹெல்த், ஸோ இது மாதிரி ஏதாவது படிச்சிருக்கீங்க, பிஜி டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். தென் இதுக்கு பார்த்திங்கன்னா 40 வயதுக்கு மேற்பட்டவராக இருத்தல் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அதிகபட்சம். அடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், நீங்கள் 12th படிச்சிருந்தாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். இதுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சுனாலும் போதும், அல்லது வந்து 12th நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் போதுமானது. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஏஜ் லிமிடேஷன்ஸ் இது தான். தென் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது மத்திய மாநில அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் திட்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. தென் நீங்கள் அனுப்பக்கூடிய லாஸ்ட் டேட் 2/9/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இதனோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பிலையும் சுய சான்றப்பம் அப்படின்னு எழுதி அதை வந்து சைன் பண்ணி நீங்கள் இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு கூட வச்சு அதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள்
டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.